ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம்மா. ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம்மாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்மாப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை விரைவாய் திறந்து கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். தூங்காமல் உறங்காமல் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தின விதங்களை நம்ம நினைத்து பார்ப்போமா. ஹல்லேலூயா. அப்பா, நேற்று பார்த்தவர்கள் இன்றைக்கு இல்லை ராஜா. ஆண்டவரே, எங்களை விசேஷத்தவர்களாய் ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஒரு வாரமானீர் எங்களை கடந்து வர கிருபை செய்திரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த பரிசுத்த கூடிய நீர் அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே விழுந்து செவிக்க கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, நீ தாங்கின அப்பா விதங்களை நாங்கள் நினைக்கும் போது ராஜா நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நினைக்காத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்தீரப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் கால்களை பலப்படுத்தின அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நடக்கலை பலப்படுத்தின அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வேலையின் காரியமாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடுக்க உடையை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. எவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் ராஜா. அப்பா, எங்களை விசேஷித்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தின விதங்களை நாங்கள் பார்க்கும் போது அப்பா நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நன்றி அப்பா. அப்பா, இந்த கூடிய நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளையும் உடைத்து ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வர முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே அப்பா, துதி ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக அப்பா. அப்பா, மாம்சம் எங்களில் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்த ஆண்டவரே ஒவ்வொரு வரையும் நீர் ஆளுகை செய்வன்மா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வேத பாடத்தை நீர் ஆசீர்வதி தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா பாட போகிற பாடலை ஆசீர்வதிங்க. காணிக்க பகுதி நீர் ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே, எங்களுக்காக வைத்திருக்கிற அப்பா அந்த வார்த்தையை நீர் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, தாசன் மூலியமா நீர் அப்பா எங்களோட பேசுவீராக ராஜா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஆண்டவரே 100மாய் 60மாய் படம் தர கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பில் நாங்கள் வளர கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா காரியங்களும் முடிவு அப்பா தொடக்கம் போது முடிவு வரைந்தோ என் தேவ நீர் ஆளுகை செய்யுங்க. தாழ்த்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே சந்தோஷமாக நாம் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ
ஹalleluya ஹalleluya. இரண்டாவது பாடலாக கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்ற பாடை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியதும் உங்க கிருபை. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய கிருபையினாலே நம்மளை நடத்துகிறார். இந்த நாளிலே அந்த பாடலை பாடி இந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹalleluya ஹalleluya. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
சந்தோஷமாய் நாம் கொண்டாடுவோமா கிருபையை? கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. அதே போல மூன்றாவது பாடலாக சந்தோஷம் பொங்குதே. நாம் எல்லோரும் சந்தோஷமாய் இருக்கிறோம். இந்த வேளையில நம் சந்தோஷத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கிற்றே. நம்மளுடைய பாவத்தை நீக்கி கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். வழி தப்பி போன நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அவரோட பிள்ளைகளை நம்மளை மாற்றி இருக்கிறார். இப்பொழுது அந்த சந்தோஷத்தோடு சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன்.
ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஆராதனை வேளையில் இந்த பிள்ளைகள் நடத்துவார்களாக. ஆமென். நேரம் கர்த்தரை துதிப்போமா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறீரே, அதுக்காக உமக்கு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களை நீங்கள் எந்த ஒரு சேதமும் என்று எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எந்த பாவத்திலும் நாங்கள் விழாதபடி எங்களை தப்பி அதிலிருந்து கொண்டு வர கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களோட இந்த நேரத்திலும் நீங்கள் எங்களோட இருங்க ஏசப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஏசப்பா, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்யுங்க ஏசப்பா. எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்புங்க ஏசப்பா. எல்லாரும் அவங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு அவங்க உம்மை பின்பற்றுகிறவர்களாய் அவங்க வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாருடைய மன கஷ்டங்கள், எல்லா சோர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போட்டுருங்க ஏசப்பா. உற்சாகமாய் உம்மை துதிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர்.
அழைக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நாங்கள் எதற்கும் உதவாதவர்களாக இருக்கலாம் இயேசுப்பா. ஆனாலும் நீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க எடுத்து நீங்க எங்களை பயன்படுத்துகிற கிருபைக்கு ஆமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். எல்லாரும் தாழ்த்தி நம்மளை அர்ப்பணிப்போம் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும். ஆகாது என்று தள்ளின கல்லை மூடி கல்லைகளாயிற்று இயேசுவா. நீர் மட்டும் நாங்கள் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தணும். உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. எல்லா பாவங்களுக்கும் நீக்கி எங்களை பாதுகாத்து பெருகணும். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, எங்களை நீங்க எங்க பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிற கிருபைக்கு ஆமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா, இந்த வேளையிலும் நீங்க எங்களை நிரப்புங்க, இந்த வேளையிலும் நீங்க எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. எங்களோட மத்தியில நீங்க இறங்கி வாங்க, எங்களை நீங்க நிரப்புங்க இயேசுப்பா. இயேசுவே, எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இயேசுப்பா. நாங்க எந்த நேரத்திலும் உண்மை நாங்கள் துதிப்போம் அப்பா, எந்த நேரத்திலும் நாங்க உண்மை துதிப்போம் அப்பா. இயேசுவே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இயேசுப்பா, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும். எல்லாரும் சொல்லுவோமா, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் இயேசுப்பா, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் இயேசுப்பா. வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம் இயேசுப்பா. உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. ஆமென். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இயேசுப்பா. எங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க இயேசுப்பா. நான் ஒருக்கப்பட்டு கிடந்த என்னை ஒட்டி சேர்த்து நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைச்சதை நான் மறக்கலை இயேசுப்பா. நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே.
உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. விட்டு கொடுக்கலையே. அட மனுஷனுக்கும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறப்பதில்லை என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட எத்தனையோ பேர் எங்களை தள்ளி விட்டுருக்கலாம் ஏசப்பா. நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் அந்த மாதிரி செய்கிறோம், அவங்க கூட நாங்கள் இருக்க மாட்டேங்கிறோன்னு எங்களை தள்ளி விட்டுருக்கலாம் ஏசப்பா. ஏசப்பா எல்லா பாவங்களையும் நீங்கள் எங்களை மன்னித்து எங்களை நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தி உங்கள் கூட வச்சிருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எத்தனை பேருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா ஏசப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீங்க எங்க வெளியே எங்களுடைய முகத்தை பார்க்கறது இல்லை ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நாங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் இல்லாமல் எதுவுமே இல்லை ஏசப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் இல்லாம ஒன்றுமே இல்லை ஏசப்பா. துதிக்கிறோம் அப்பா. உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனியாக நாங்கள்
கட்டளையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கட்டளையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கட்டளையே. இயேசப்பா, நீங்க என்றைக்குமே எங்களுக்கு மாறாத தேவனாக இருக்கிறீங்க. இயேசப்பா, நாங்கள் என்னதான் பாவங்கள் செய்தாலும் அதை நீங்க எங்களை மன்னித்து என் மகனே என் மகளே என்று அழைத்து நீங்க உம்மோடு எங்களை சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. இயேசப்பா, உம்மை நாங்கள் விட்டு பிரிந்த நாட்கள் அநேகம். இயேசப்பா, ஆனாலும் நீங்க எங்களை மறக்காம எங்களை உம்மோடு கூட சேர்த்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. எவ்வளோ பெரிய அன்பு இயேசுவின் மகத்திலே, அதோட ஆழங்கள் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதுமே
உம்முடைய அன்புக்கு நிகரா எதுவுமே இல்லை ஏசப்பா. இன்றைக்கு இருக்க மனிதர்கள் எங்க கூட நாளைக்கு இல்லாம இருக்கலாம் ஏசப்பா. ஆனால் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமலும் விட்டு விலகாமலும் இருக்கிற தேவனா இருக்கிறீங்க ஏசப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்க தாய் தந்தை கூட எங்களை வெறுக்கலாம் ஏசப்பா, நீங்க எங்களை ஒரு நாள் வெறுக்காதவர்களா இருக்கிறீங்க ஏசப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. நீ இந்த பாவத்தை செய்துட்ட, நீ இப்படி ஆயிட்ட, நீ இப்படி இருக்க அப்படின்னு எங்களை எவ்வளோ பேர் எங்களை கஷ்டப்படுத்தலாம் ஏசப்பா. ஆனா நீங்க எங்களை அப்படி சொல்லாம எங்களை நீங்க அன்போடு அழைத்த கிருபைகளுக்கு ஆமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்க என்றைக்கு எங்க கூட இருக்கிறீங்க ஏசப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்மோடு நாங்கள் கிட்டி சேர நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த ஆராதனை வேலையில எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு ஆமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். மீதம் இருக்க ஒவ்வொரு பகுதியிலும் ஏசப்பா நீங்க வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி மாறி மாறி சங்கீதம் 89 1 26 முடிய. பக்கம் 726. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். சிறப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களில் சாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை சாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பார். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சொல். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். ராகாவை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான பிரயத்தினால் உம்முடைய சத்துருக்களை வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆறாத கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த சைலத்தில் என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்கு. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். உண்மையும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். சேர்ந்து வாசிப்போம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா 41 அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள் வரை. பக்கம் 846. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்துவிடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னுடனே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடனே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மரத்து விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமேன். ஆமேன். இது அந்த நாளிலும் காணிக்கை பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும். இந்த பாடலை பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாமேனியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாமேனியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, ஏழை நான் முன்வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் முன்வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நாம் யாவரும் அப்படியே உட்காருவோமா? சிறுவர் வசனம். அருமையான பிள்ளைகள் எஸ்தரும் யோவானும் முன்பாக வாங்க. சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லும்போது அவங்களை உற்சாகப்படுத்துங்க, கரங்களை தட்டி. வாங்க வாங்க, யார் வர்றது ஃபஸ்ட்டு? ஒடியங்க ஒடியங்க வாங்க. உந்தனமாரவின் மலையத்துடன் சரவணி எழுதி தந்துவா. பாட்டு எதாவது பாடுறீங்களா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். வாங்க. மணி எடுக்குமா சரவழியை எழுதி தங்குவான். சங்கீதம் 91:1. ஜெபம் செய்வோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் வரையிலும் இந்த நேரம் வரையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை அப்பா இந்த ஆராதனை வேளையிலும் நீர் எங்களை அப்பா கண்மணியாய் நீர் வழி நடத்தினீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இப்போது சத்திய வசனத்தை அப்பா கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்பா தாசனை மறைத்து நீர் எங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை நாங்கள் அப்பா 30, 60, 100 எங்கள் இருதயத்திலே பதிய என் தேவன் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஒவ்வொருடைய அப்பா என்னது தேவை என்று நீர் அறிந்தவர். நீர் ஒவ்வொருவரும் நீர் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு கொடுத்திருக்க அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிப்போம். தானியேலுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேலுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிசிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்களே இயேசுவை பார்த்து என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதே போல் எங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களுக்கு எங்கள் பரமபிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமே. இந்த ஒரு ஜெபத்தை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுக்காக இந்த ஒரு ஜெபத்தை மட்டும்தான் நம்ம ஏறெடுக்கணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் வேதாகமத்தில் நிறைய ஜெபத்தை குறித்து எழுதியிருக்கிறார். நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்காங்க. மோசே ஜெபித்திருக்கிறார், யோசுவா ஜெபித்திருக்கிறார். அதோடு கூட வேதாகமத்தில் எஸ்ரா என்ற பரிசுத்தவான் ஜெபித்ததை வேதம் எழுதியிருக்கிறது. அதே போல் நெகேமியா என்கிற பரிசுத்தவான் ஜெபித்ததை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தானியேல் ஜெபித்ததை பார்க்கிறோம், எரேமியா ஜெபித்ததை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவங்க ஜெபித்த காரியங்களை வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வேதத்தில் கொண்டு வராருன்னா அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் வேதத்தை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, அதில் ஒரு கமா போட்டு இருந்தால் கூட கவனிங்க. அப்பொழுது அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். அப்போ அதுபோல் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திலும் உங்களுக்கும் எனக்கும் உரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதை எங்கேயுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுல தான் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். அப்போ இந்த வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பரிசுத்தவானாகிய தானியேல், தீர்க்கதரிசியாகிய தானியேல் இங்கே ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை ஜெபிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய
நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றான். சில காரியங்களை ஆண்டவர் உடனே செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திப்போம். யோசனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு சொல்ல, இப்போ எனக்கு பசிக்குது, நீங்கள் 10 நாள் கழித்து சாப்பாடு எடுத்து வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? எனக்கு இப்போ தாகமாக இருக்குது, ஆனால் எனக்கு 2 நாள் கழித்து தண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு இப்போ இருக்க பசிக்கு, எனக்கு இப்போ இருக்கிற தாகத்துக்கு, எனக்கு இப்போ இருக்கிற தேவைக்கு, எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகலைன்னா எதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்புறம் நடந்து? இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி. அந்த கேள்வி தான் தானியேலுக்குள்ளே வந்திருக்கு பாருங்க. அப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தாமதிச்சிங்கன்னா அவ்வளோதான்பா எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெகாய் பரிசுத்தவான் இப்படி தான் சொன்னார், இந்த காலத்துக்கு நீ உதவி செய்யும்படியாக தான் உனக்கு இந்த ராஜ மேன்மையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நீ யூதர்களுக்கு உதவி செய்யல, இஸ்ரவேலருக்கு உதவி செய்யாம நீ அலட்சியமா இருந்தனா இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வேற வழியிலிருந்து வரும். ஆனா நீயும் உன்னுடைய ஜனமும் என்ன ஆவீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு எனக்கு தேவை இருக்குங்க, இன்னைக்கு எனக்கு பசி இருக்கு, இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்கு, இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேன், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்றது தான் அந்த ஜெபத்தோடைய சாராம்சம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும்னா, இன்னைக்கு நம்முடைய தேவைகளுடைய காரியங்களை கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அதை தான் இந்த ஜெபம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ தானியேல் என்ன சொல்றாரு? அவர் தாமதியாமல் செய்வதற்கு 3 காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனி. இது 3த்துல 3 சத்தியம் இருக்கு. அதில் அது பெரிய செய்தி. அதனால் முதல் பாயிண்ட்டை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான வர நாட்களில் மீதி இருக்க 2 பாயிண்ட்டை பார்ப்போம். அப்போ ஆண்டவரே கேளும் அப்படின்ற வார்த்தையை தானியேல் எதை கேட்க சொல்கிறார்? யோசனை பண்ணி பாருங்கள். எதை கேட்க சொல்கிறார்? அப்போ ஆண்டவர் இதை கேட்கணும் அப்படின்றத தானியேலோட விருப்பம், ஜெபம், மன்றாட்டாக இருக்குது. அப்போ எதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு, ஆண்டவர் எதை கேட்கணும் தானியேல் விரும்புகிறாருன்னா வாசிப்போம். முதலாவதாக எதை கேட்கணும் அப்படின்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 495, பக்கம் 495 பழைய ஏற்பாடு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே, ஆமென். நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிய ஜீவனுள்ள, நல்ல கவனிங்க, சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். இங்கே அருமையான எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவரும் அவருடைய ஏசாயா தீர்க்கதரிசியும் 2 பேரும் சேர்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க பாருங்க. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். எதை கேட்க சொல்றாங்க? இந்த சனகரிப் என்ற ஒரு மனுஷன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து பேசின அந்த காரியத்தை கேட்க சொல்றாங்க. நல்லா கவனிங்க. அப்போ முதலாவதாக தானியேலுடைய ஜெபம், ஆண்டவரே இதை கேளும் அப்படின்னா அவர் எதை கேட்க சொல்றாருன்னா, கர்த்தாவே எங்களுக்கு வரக்கூடிய நிந்தைகளை நீர் கேளும் ராஜா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிந்தையை கேட்க சொல்ல, எங்களுக்கு வந்திருக்கிற நிந்தையை பாருங்க, எங்களுக்கு வந்திருக்கிற இந்த அவமானத்தை பாருங்க, எங்களுக்கு நேராக வந்திருக்கிற இந்த பரியாசத்தை பாருங்க, இந்த ஏளனங்களை பாருங்க, எங்களை துச்சமா மதிக்கிறாங்களே, இதை நீங்க பாருங்க. இதைதான் இங்க தானியேல் சொல்றாரு. அப்ப இங்க இதே வார்த்தையை எசேக்கியாவும் பயன்படுத்துறாரு பாருங்க. அவரும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே இதை கேளுங்கப்பா, அவன் உங்களை நிந்திக்கிறான்ப்பா, அவமானப்படுத்துறான், உங்களை துக்கப்படுத்துற மாதிரி பேசுறான், அதை கேட்டு எங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க இந்த எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி இந்த காரியத்தை அவன் ஏறெடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இங்கே சனகரிப்பு நிந்திக்கிறான். இன்னொரு இடத்த வாசிங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம்
17ஆம் அதிகாரம் 45 பக்கம் 364 பழைய ஏற்பாடு. ஆமே. அதாவது அந்த கோலியாத் ஆகிய பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ வருகிறேன். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். அப்ப அந்த கோலியாத் என்ன பண்ணியிருக்கான்? அவனும் என்னதான் பண்ணியிருக்கான்? ஜீவனுள்ள தேவனை அவன் என்ன பண்ணியிருக்கான்? நிந்தித்து பேசி இருக்கிறான் என்று வசனம் சொல்லுது. இது மாத்திரம் இல்லை, அதே கோலியாத்து இன்னொரு காரியத்தையும் செஞ்சிருக்கான் பாருங்க. அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமே ஆமே. கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். நல்லா கவனிக்க. அவன் யாரை இப்ப நிந்திச்சுக்கிறான்? இஸ்ரவேலை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பகுதியெல்லாம் தேவனை நிந்தித்ததை பார்க்கிறோம். இப்போ யார் அவன் நிந்திக்கிறான்? இஸ்ரவேலை. அப்படின்னா யாரு இஸ்ரவேலை? நீங்களும் நானும் தான். அப்ப அங்க வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கும் நிந்த வருது, இங்க அவருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வருது? நிந்த வருது. இந்த நிந்தையை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அதோடு கூட பாருங்க, இன்னொரு ஆளு நிந்திக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, பழைய ஏற்பாட்டில் 467 பக்கம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். யாரு? எலிசா போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறி போ, மொட்டை தலையா ஏறி போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். யார் இவர்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஐயா, இவன் டவலு அவன்கிட்ட இருக்க சால்வையை முறுக்கி அடிச்சாலே யோர்தான் நதி 2ஆ பிளந்து போகுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, அவருக்கே என்னதான் வந்திருக்காங்க? நிந்த. அதுவும் யாரு நிந்திச்சாங்க? சின்ன பிள்ளைங்க. வசனம் சொல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்களா? அவரை நிந்திச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நிந்தையை கேளும் ஆண்டவரே. இதுதான் அங்க தானியேலுடைய ஜெபமா இருக்கு. இந்த நிந்தை வேதம் சொல்லுகிறது. இந்த நிந்தையை நாம கவனிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நிந்தையை கேளுங்கப்பா, இந்த நிந்தையை கேளுங்க, எனக்கு வந்திருக்க நிந்தையை கேளுங்க, என்னோடு கூட உம்முடைய நாமத்துக்கு வந்திருக்கிற நிந்தையை கேளுங்க, எப்படின்னு சொல்லி நாம நிந்தையை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஜெபத்துல தேவனை நோக்கி நாம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நம்ம எதை கேட்கணுமா? நம்முடைய நிந்தைகளை தேவன் கேட்கும்படியாக நாம ஜெபிக்கணும்னு சொல்லி தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இரண்டாவதாக அதே அந்த காரியத்தில் கேட்கிற வேண்டிய விஷயத்துல நாம என்ன கவனிக்கணும்னு பாருங்க. சங்கீதம் 55 12 13 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 55. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன். ஆமா, இங்க இரண்டாவதாக ஒரு ஆளு நிந்திக்கிறத வேதம் காட்டி கொடுக்குது. முதல்ல சத்ரு நிந்திச்சான். சத்ருவால் பயன்படுத்தப்படுகிற மனுஷங்க நிந்திக்கிறாங்க. இரண்டாவதாக சரி, அதை கூட பரவாயில்ல, சகிச்சுக்கிட்டு போலாம் ஆண்டவருக்காக. ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, என் கூடவே இருக்கிறான், எனக்கு வழிகாட்டியா இருக்கிறான், எனக்கு மூத்த சகோதரனா இருக்கிறான், என்னோடு கூட தேவனை ஆராதிக்கிறவனா இருக்கிறான், என்னுடைய சக சபையினுடைய சகோதரனாக சகோதரியா இருக்கிற இவங்களே என்னை நிந்திக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தாவீதோட ஜெபம் நல்லா கவனிங்க. என்னுடைய தோழனாகிய அவன் தான் நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிறைய நேரங்களில் நிந்த வெளியே இருந்து மட்டும் இல்லைங்க, இன்ன சைட்லேருந்து வருது. அதுவும் யார்? நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே ஆண்டவர் ஆராதிப்பாங்க, அவங்க கூட நம்ம அழகாக அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம் நம்ம நினச்சி போயிட்டே இருப்போம். எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க கிட்ட இருந்து கூட நமக்கு என்ன வரலாம்? நிந்த வரலாம், அவமானம் வரலாம். அதுதான் இங்கே வேதம் சொல்லுது. தாவீதுக்கு யார் மூலமா நிந்த வந்தது? சவுல் மூலமா வந்தது. அவர் யாரு? ஒரு மூத்த சகோதரன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியா இருக்க வேண்டிய சவுல் தாவீதை கொலைவெறியோடு தேடினான் வசனம் சொல்லுது. வேட்டையாடுகிற ஒரு நாயை தேடுவது போல தேடினான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கூட இருக்கிறவங்களும்
நிந்திச்சு பேசுகிறாங்க. அப்போ 2 விதமான நிந்தை. ஒன்று சத்ருவினால் வரக்கூடிய நிந்தை, இரண்டாவதாக நம்ம கூட தேவனை நம்ம போல் ஆராதிக்கிற பிள்ளைகள்னால வரக்கூடிய நிந்தை. இந்த 2 நிந்தையை கேட்கணும். பாருங்கள், யோபு சொல்கிறார் பாருங்களேன், அந்த வசனம் ரொம்ப மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யோபு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 649, பக்கம் 649 பழைய ஏற்பாடு. இல்ல 19:3 சிஸ்டர். இப்போது 10ஆம் என்னை நிந்தித்தார்கள், 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. நல்ல கவனிங்க, யோபு சொல்றார் எத்தனை வாட்டி அவரை நிந்திச்சாங்களா? 10 தரம் நிந்திச்சாங்களா? எத்தனை வாட்டி? 10 தரம். என்னென்ன சொல்லி நிந்திச்சிருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. உன் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்கடா, அதனால தான் ஆண்டவர் பிள்ளைங்களை அடிச்சாரு. யோசனை பண்ணி பாருங்க. நீ ஏதாச்சும் யாருக்கிட்டையாச்சும் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருப்படா, அதனால தான் ஆண்டவர் உன்னை அடிச்சாரு. நீ பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட எட்டி பார்த்து இருப்படா, அதெல்லாம் இருக்கு, நீங்கள் வாசிச்சு பாருங்க. யோபு எப்படிலாம் சொல்லி நிந்திச்சாங்கன்னு இருக்கு. இந்த மாதிரி 10 விதமான விஷயங்களை சொல்லி அவனை நிந்திச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் யார் நிந்திச்சா? அவனுடைய நண்பர்கள். நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த முதல் அதிகாரம் முடியும் போது வாசிச்சிங்கன்னா யோபோட நண்பர்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவனுடைய சிநேகிதர்களே, அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களே, அவனிடத்துல இருந்த நன்மையை பெற்ற ஜனங்கள் கூட அவனை நிந்திச்சதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, நிந்தை எந்த ரூபத்திலையும் வரும். அதை தான் அங்கே தானியேல் சொல்கிறாரு, ஐயா இந்த நிந்தையை கேளுங்கப்பா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வசனம் சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 42:10. இந்த நிந்தையை குறித்து தாவீது சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 42:10, பக்கம் 692. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஆமா, நல்ல கவனிங்க. பல நேரங்கள்ல நம்ம நெருக்கப்படும் போது, நீ இவ்வளோ ஆண்டவரை ஆராதிக்கிறிய, இவ்வளோ வைராக்கியமா தேடுறிய, இப்படி உபவாசம் இருக்கிறிய, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் சொல்லி எங்கே போனாரும் ஆண்டவர், நீ இவ்வளோ படுறிய வேதனை எங்கே போனாரும் ஆண்டவர், நீ இப்போ குடியில் இருக்கிய, உன்னை தூக்கி விடுறதுக்கு உங்கள் ஆண்டவர் எங்கே போனார்? யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் என்னது? நிந்தை. இந்த நிந்தை வரும்போது அங்கே தாவீது சொல்கிறார் பாருங்க, நிந்தை என் எலும்பை உருவ குத்துகிறது போல இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்ல, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. நிந்தையை தாங்க முடியாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் தற்கொலை பண்ணுறது தேவன் விரும்பலை. ஐயா என்னை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறது தேவன் விரும்பலை. ஆனால் அதன் மேலே ஜெயம் பெற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிந்தையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவரே நிந்தையை கேளும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணுமா? சத்ருவால் வரக்கூடிய நிந்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என் சிநேகிதராகிய, என்னோடு தோழனாக இருக்கக்கூடிய, என்னோடு சக நண்பர்களாக இருக்கக்கூடிய, என்னோடு கூட வழிகாட்ட வேண்டிய இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் கூட சில நேரங்களில், விசுவாசிகள் கூட சில நேரத்தில் ஊழியக்காரன் கூட, சில நேரத்தில் மூப்பர் கூட, சில நேரத்தில் நான் நம்பி இருந்த நம்ம இனத்தார் ஜனத்தார் கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க? நிந்திச்சு பேசுவாங்க. அந்த நிந்தையை ஆண்டவரே கேளுங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். பாருங்க, தாவீது அப்சலோமுடைய காரியத்தை நிமித்தம் நெருக்கப்பட்டவன் புறப்பட்டு போகும்போது சவுலுடைய இனத்தானாகிய சீமை என்ன பண்ணான்? அப்படியே மண்ணை வாரி தூத்தி அவனை என்ன பண்ணான்? அப்படியே நிந்திச்சான். உடனே தாவீதோட கூட இருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவனை வெட்டி போட்டுட்டோமான்னு கேட்குறாங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாரு? இவனை நிந்திக்கும்படி, இவன் என்னை நிந்திக்கும்படி தேவன் அவனுக்கு சொல்லியிருக்கார். அதனால் அவன் நிந்திக்கிறான். அதனால் தேவன் சொல்லியிருக்கும்போது நீ நானும் ஏமாத்துறோம், நீங்கள் கம்முன்னு விடுங்க. ஒருவேளை இந்த நிந்தையை தேவன் எனக்கு என்னவா மாற்றுவார்? ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் நிந்தை வந்தது, நான் தாவீதை போல சிந்திங்க, தாவீதை போல யோசிங்க. தாவீது கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. என்ன தானியேல் சொல்றாரு? நிந்தையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு, நிந்தை வந்ததுன்னா சந்தோஷப்படு, பயப்படாத, களி கூறு. ஏன்? இந்த நிந்தையை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:12, பக்கம் 1006.
எசேக்கியேல் 35:12. இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். நல்லா கவனிச்சிங்களா? நிந்தையெல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவரே? கேட்டார். கவனிச்சிங்க. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிந்தையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அவமானத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. பரியாசம் பண்றாங்களா? உங்களை பரியாசம் பண்றாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? கேவலமாக பேசுறாங்களா? மட்டமாக நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட அதை கொண்டு போங்க. அதை அவர் கேட்கிறார். அவர் கேட்டு அதுக்கு நிச்சயமாக பதிலை கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு தானியேலுடைய ஜெபம். அப்போ முதலாவதாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே கேளும் அப்படின்னா எதை கேட்க சொல்றாரு? முதலாவதாக சத்துருவினால் வந்த நிந்தையை கேட்க சொன்னார். அதிலேயே இரண்டாவது நம்மோட கூட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சகோதரர்களால் வரக்கூடிய நிந்தைகளை அவர் கேட்க சொல்றார். அந்த நிந்தையை அவர் கேட்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எதை கேட்க சொல்லுகிறார்? சங்கீதம் 84:8 வாசிங்க. சங்கீதம் 84:8 பக்கம் 723 பாடு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். நல்லா கவனிங்க. என் விண்ணப்பத்தை கேளும். நல்லா கவனிச்சுக்கலாம். இரண்டாவதாக எதை கேட்க சொல்றாரு? என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. ராத்திரியும் பகலுமா நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன்னு அந்த ஜபத்தை கேளுங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 119 சங்கீதம் 145 வாசிங்க. இங்க விண்ணப்பத்தை கேட்க சொல்றாரு. ஜபத்துல இது ஒரு பார்ட்டு. இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 119 145 வாசிங்க. பக்கம் 750 பழைய ஏற்பாடு. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். நல்லா கவனிங்க. அங்க விண்ணப்பத்தை கேளுன்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? என் ஜெபத்தை கேளும். இன்னொரு வசனம் அதே பகுதியில் 149 வாசிங்க. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பத்தை கேளும். என் ஜெபத்தை கேளும். என் சத்தத்தை கேளும். இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம ஜெபிக்கணும். இப்படி தான் ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய ஜெபங்கள் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கு. வசனம் சொல்லுது, வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பக்கம் 807 பழைய ஏற்பாடு. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நல்லா கவனிச்சுக்கலாம், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நல்லா கவனிச்சு. நிறைய ஜெபம் அங்க வெயிட்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜெபம் இருந்துடக்கூடாதுன்னு நம்ம கவனமா இருக்கணும். அதை தான் அங்க தானியேல் சொல்றாரு. நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயத்துக்கு இன்னும் பதில் வரல. அதனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் இல்லை, அங்கே வெயிட்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜெபமும் போய் நின்றுடக்கூடாது. அப்படின்றதுனால அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு நீங்க உடனடியாக எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நல்லா கவனிங்க. சில ஜெபம் என்ன பண்ணுது பாருங்க. சங்கீதம் 35:13 வாசிங்க. சங்கீதம் 35:13 பக்கம் 690 பக்கம் 690 பழைய ஏற்பாடு. அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. இப்படி வந்துடக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய சத்தம் பரலோகத்துக்கு போய் நமக்கு பதிலை கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக அவர் ஜெபத்தை கேளாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய ஜெபம் ஒரு நாள் மடியில் வந்து விழுந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும்படி, அதுதான் அங்கே சொல்ற வார்த்தை. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும். நீங்க ஜெபத்தை இப்ப நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா, நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, தாவீது அதான் சொல்றாரு, காலையில என்ன நீங்க தேடுவீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என் பிரச்சனை அப்படிப்பட்டது, என் போராட்டம் அப்படிப்பட்டது, என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாமதம் இல்லாமல் என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க சொல்லி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, சங்கீதம் 61:5 வாசிங்க. சங்கீதம் 61:5 பக்கம் 707 பழைய ஏற்பாடு. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். சில நேரங்களில் பொருத்தனை ஜெபம் கூட நமக்கு தேவைப்படும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் விண்ணப்பம் பண்றோம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம். நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறோம்.
நல்லா ஊக்கமாக ஜெபிக்கிறோம், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். சில நேரங்களில் பொருத்தனை ஜெபம் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, பொருத்தனை ஜெபத்தை தேவன் என்ன பண்ணுறாராம்? கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 50 அதிகாரத்தில் 14-15 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, பொருத்தனை ஜெபத்தை கேட்டு அவர் நம்மை விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தோட புஸ்தகம் 31:13 வாசிங்க. ஆதியாகமம் 31:13, பக்கம் 39 பழைய ஏற்பாடு. நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து ஆமென் எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின. என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு தூணுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். எல்லா விஷயத்தையும் சொன்னது ஓகே. ஆனா இங்க அந்த பொருத்தனை பண்ணதை ஆண்டவர் ஏன் சொல்றாரு? யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா ஐயா என்ன பண்ணியிருக்காரு? பொருத்தனைய நிறைவேற்றலை. பொருத்தனை பண்ணாரு, ஆவேசமா பண்ணாரு. ஆண்டவரே எப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் மறந்துட்டார். அதை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணுறார், ஞாபகப்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்ம கவனிக்கணும், நம்ம என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட என்ன பொருள். நியூ இயர் வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே நான் 10 அதிகாரத்தை வாசிப்போம்பா, ஒரு சண்டே கூட நான் ஆப்சண்ட் ஆகாமல் வருவேன்ப்பான்னுவாங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிற்கும். அப்போ நம்ம பொருத்தனை என்ன ஆகிப்போச்சு? யோசனை பண்ணி பாருங்க. திடீர்னு நமக்கு மூடு நல்லா இருந்தால் 10ன்றது 15 கூட வாசிப்போம், இல்லைன்னா அவ்வளோதான். யோசனை பண்ணி பாருங்க. நான் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் நான் உண்மையாக இருப்பேன்ப்பா, பொருத்தனை எங்கே போச்சு? யோசனை பண்ணி பாருங்க. சூழ்நிலை கைதியாகிடக்கூடாது. அப்போது ஆண்டவர் பொருத்தனை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், பொருத்தனை ஜபத்தை குறித்து என்ன சொல்ல? நேர்ந்து கொண்டதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. ஏன்? உன் வாய் என்ன பண்ண? உன் கரத்தின் கிரியையை அழிச்சு போடும். உன் வாயினாலே நீ பண்ண பொருத்தனை, நீ வாயினால சொன்ன வார்த்தைகளை நீ நிறைவேற்றாமல் போகும்போது அது உனக்கு கண்ணியாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, சில நேரங்களில் நம்ம ஜபம் ஏன் கேட்கப்படலைன்னா, நம்ம சொன்னதை செய்யாமல் இருக்கும்போது அது தடுத்துக்கிட்டு நிற்கும், நமக்கு தடையாக நிற்க. நம்ம வாயே நமக்கு என்ன ஆயிடுச்சு? தடையாக மாறி போச்சு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. தேவன் ஜபத்தை கேட்கணும் அப்படின்னா நாம் அவர்கிட்ட எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோன்றதை கவனிக்கணும். ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தவர்களாக இருந்தால் அந்த பொருத்தனை நிறைவேற்றினா பாருங்கள், உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்குற வாழ்க்கை தான். ஆண்டவர் சொல்கிறார், கம்யூனியனுக்கு வரும்போது கூட என்ன பண்ண சொல்கிறாரு? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தா, நிதானித்து பார்த்தா நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார், சிந்தித்து பாருங்க, சிந்தியுங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள்ளே தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை, ஆண்டவரே கேளுங்க. எதை கேட்க சொல்கிறார்? முதல்ல நிந்தையை கேளுங்க, இரண்டாவதாக என்னுடைய ஜபத்தை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம வாசிப்போம். மூன்றாவது எதை கேட்க சொல்கிறார்? எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு 898. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். மூணாவது எதை கேட்க சொல்றாரு? ஐயா, சத்துரு நிந்தித்ததை கேட்டீங்க, சோத்திரம். என் ஃப்ரெண்டு என்ன நிந்திச்சதை கேட்டீங்க, சோத்திரம். மூணாவது என் ஜபத்தை கேட்டீங்க, சோத்திரம். இப்போ நாலாவதுக்கு எந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு? அவர் என்ன சொல்றாரு? என்னோடு வழக்காடுகிறவர்களோட வழக்காடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழக்காடினாலே எதிராளி நம்மளை என்ன சொல்லுவாங்க? அவன் தான் தப்பு செஞ்சான் அதானே சொல்லுவாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனையோ பஞ்சாயத்தை நம்ம பார்த்துருப்போம். வீட்லேயே நமக்கு நிறைய பஞ்சாயத்து நடந்திருக்கும், சொந்தக்காரங்கிட்ட நடந்திருக்கும், சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். எதிராளி என்ன தான் சொல்லுவான்? அவன் தாங்க தப்பு செஞ்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நம்ம குற்றம் சாட்டுறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த குற்றம் சாட்டுகிற காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ எதிராளி நம்மளை வழக்காடுறான், எதிராளி நம்மோடு போராடுறான், பிசாசு போராடுறான். சில விழுந்து போன வல்லமைகள் நமக்கு விரோதமாக போராடும், சில அசுத்த ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடும். ஏன் சில மனிதர்கள் கூட நம்மோடு கூட போராடுவாங்க, சில பரிசுத்தவான்கள் கூட நமக்கு விரோதமாக போராடுவாங்க. நிறைய நேரங்களை இதை நம்ம பார்க்க முடியும்.
அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வழக்காடுகிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் காணப்படுகிற போராட்டங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதை கொண்டு போகணும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் அப்படியே போட்டு உங்கள் மனசுக்குள்ளே போட்டு புழுங்க சொல்லலை. நீங்கள் அப்படியே போட்டு அதையே அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுட்டு நீங்கள் ரத்தம் அப்படியே தேவ சமூகத்தில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நொந்து போயிருக்க ஆண்டவர் அழைக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் என் பாதத்துக்கு கொண்டு வான்னு சொல்கிறாரு. உன்னை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ கொண்டு வா. பிசாசு உன்னை நிந்திச்சானா கொண்டு வா. பல மனுஷங்க உங்களை நிந்திக்கிறாங்களோ கொண்டு வா. உனக்கு விரோதமாக போராட்டம் காணப்படுதா கொண்டு வா. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு நம்ம வளர்றதே பிடிக்காது. சில பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் பிடிக்காது. சில பேருக்கு நல்ல துணியை உடுத்தினா பிடிக்காது. சில பேருக்கு சின்னதாக ஏதாவது ஒரு நகை போட்டால் கூட பிடிக்காது. ஐயோ இவனா, ஒரு வீட்டில் நீங்கள் சும்மா சுண்ணாம்பு அடிச்சிருப்பீங்க, ஒரு 500-1000 ரூபா கூட அடிச்சிருப்பீங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன தோணும், வயிற்றுச்சல் வன்கண்ணின் ஆவி என்ன பண்ணோம், பாரு கனவு வந்துருச்சு கொட்டுது போலுக்குது, கட்டுறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் பழைய வீட்டில் இருந்துப்பீங்க, அதான் அவன் கண்ணுக்கு பொறுக்கலை. ஆனால் கொஞ்சோண்டு பெயிண்ட் அடித்தான்னா அதை வன்கண் போராட்டம். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் நல்லா சுகமாக இருந்துட்டிங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கோமே, நம்ம மட்டும் ரத்தம் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்குறோமே, இவனுக்கு நல்லா இருக்கானே, கட்டையில் போகிறோம், இவனுக்கு வருதா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல நான் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தங்க இப்படி தான் சொல்லி அழுதாங்க, இவன் நல்லா இருக்கானே இவன் போகக்கூடாதா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் என்னது, நம்மோட வழக்காடுகிற காரியம். சில பேருக்கு நம்ம அப்படி தான் ஆசீர்வாதமாக இருந்தால் பிடிக்காது. நம்ம பிள்ளைங்க நல்லா படித்தா பிடிக்காது. சில பேர் நம்ம நல்ல வேலை நல்ல வருமானத்தை சம்பாதிச்சா பிடிக்காது. இதெல்லாம் என்னது, வன்கண்ணின் ஆவிகள் நமக்கு விரோதமாக போராடுது. இந்த வழக்காடுகிற ஆவிகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், காரியத்தெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு போகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இதுதான் இங்கே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இங்கே பாருங்கள், வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பழைய ஏற்பாடு பக்கம் 374. கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து ஆமென், எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து ஆமென், எனக்காக வழக்காடி. எனக்காக வழக்காடி. யார் சொல்றார்? தாவீது சொல்றாரு. சவுலை பார்த்து சொல்றார், எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமா, வந்தா நம்மளை விடுவிக்க முடியும். அதை தான் தாவீது கரெக்டாக கண்டுபிடிச்சாரு பாருங்க பாயிண்ட்டை. அவர் என்ன சொன்ன, நீ ராஜாப்பா, உன்னோடலாம் என்னால் வழக்காட முடியாது. ஆனால் நீ என்ன பண்ற, செத்த நாயை போல இருக்க, என்ன தேடிக்கிட்டு வர, எனக்கு விரோதமாக பேசுகிற, நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன், நீ தான் என்னை குற்றம் சாட்டுற. எவனோ ஏதோ செஞ்சுட்டு போவான். ஆனால் சில நேரத்தில் பழி யார் மேலே வரும்? ஆமாம், எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு போவான், எவனோ கார் கண்ணாடி உடைச்சிருவான். நம்ம சும்மா அப்போ தான் வந்து நிற்போம் ஃபோன் பேசுறதுக்கு. என்ன பண்ணிடுவாங்க, நீ தாண்டா உடைச்ச, நீ தாண்டா கீரணும்னு சொல்லுவாங்க. அப்போது நல்லா கவனிங்க. சில நேரங்களில் தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத பிரச்சனைங்க நம்ம தேடி வரும். அப்படியே உக்கிரமாக நிற்கும். சில நேரங்களில் அது அமர்ந்தே போகாது, புகஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படா தீ பற்றிக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும், உங்களோட வழக்காடுகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரிடத்துல கொண்டு வரும்படியாக அவர் சொல்கிறாரு. வாசிங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:11 வாசிங்க. ஏசாயா 41:11 பக்கம் 846. ஏசாயா 40. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். நல்ல கவனிங்க. நீங்க ஜெபத்துல ஆண்டவருக்கு இதை தெரியப்படுத்தினீங்கன்னா, என்னது, உங்கள் நிந்தைகளை தெரியப்படுத்தினீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஜபத்தை கொண்டு போனீங்கன்னா, அதோடு கூட உங்களோட வழக்காடுகிற விஷயங்களெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு போனீங்கன்னா, ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். சில நேரங்களில் கர்த்தருடைய கரத்தில் விட்டுனாங்க, எல்லாத்தையும் நம்ம ஜெபத்திலேயே சாதிக்க முடியும்னு நினைச்சிடாதீங்க. அப்பேற்பட்ட மோசேவே ஆண்டவர் பார்த்து என்ன கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யறது, இந்த பக்கம் எகிப்தியர் வந்துட்டாங்க, இந்த பக்கம் செங்கடல் நிற்கிது, என்ன பண்ணுறது? சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் ஜபம் தான் என்னை பாதுகாக்குது,
என்னுடைய வைராக்கியமான ஜெபம், என்னுடைய உபவாச ஜெபம், அப்படியே நான் கர்த்தரை துதிக்கிறதுல அந்த துதி, அந்த விசுவாசமானது எனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறேன் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம நீதியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் குப்பையை போல இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? நீங்களும் நானும் இங்கே பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது ஆமென், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆமென், எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பிரச்சனை தலைவிரிச்சாடுது, போறதுக்கு வழியே இல்லை. இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் யார் வரான்? பார்வோனுடைய சேனைகள் வராங்க, தப்பிக்க வழியே இல்லை, நெருங்கி வந்துட்டாங்க. அவ்வளோதான், என் கதை முடிஞ்சது அப்படின்றதான் இவங்களுடைய அங்கலாய்ப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேலர் தேவனை நோக்கி ஜெபித்தாங்க, தேவனை நோக்கி அபயமிட்டாங்க, தேவனை நோக்கி அவங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது. இப்போ வாசிங்க, அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. என்ன பண்ணிச்சாம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. நல்ல நிறைய நேரங்களில் நம்ம இங்கே தான் நினைக்கிறோம், என்னன்னா என் ஜபம் தான் இதை சாதிச்சுதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கே ஆண்டவர் செக் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ நோக்கி கூப்பிட்ட பத்தியா, உனக்காக நான் என்ன பண்ணுறேன், சில நேரங்களில் உனக்கே தெரியாது, உனக்கும் உன் பிரச்சனைக்கு நடுவில் நான் தான் வந்து நிற்கிறேன். இங்கே எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு நடுவில் யார் வந்து நின்னது? ஏசப்பா தான் வந்து நிற்கிறார். சில நேரங்களில் சில மனுஷருடைய கண்களில் தயவு யார் உண்டாக்குறாரு? ஏசப்பா தான். சில பேர் மூலமா ஒத்தாசைகளை செய்கிறாரு. யார்? ஏசப்பா தான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ அவங்க நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைச்சு, இல்லை, ஏசப்பா அங்கே தயவை உண்டாக்குறார். மனுஷர் கண்களில் நமக்கு தயவை உண்டாக்குற தெய்வம், இரக்கத்தை உண்டாக்குற தெய்வம், ஒத்தாசை செய்யும் பர்வதமாகிய ஏசப்பா நமக்காக என்ன பண்ணுறாரு? நமக்கும் நம்முடைய பிரச்சனைக்கும் நடுவில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? நிற்கிறாரு. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா வந்து உன்னை அதை நெருங்காதபடிக்கு, அதை உன்னை வந்து கஷ்டப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு, மேலும் உன்னுடைய கவலை அதிகரிக்காதபடிக்கு அதிலிருந்து உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறவர் ஒரே ஒருவர். அவர் யார்? நம்ம ஏசப்பா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம் வந்துட்டு இருக்கலாம், ஆண்டு வேலை கூட இருக்கலாம், சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது நடுவில் திடீர்னு பார்த்தா ஒரு ஒத்தாசை வந்திருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு ஹெல்ப் வந்திருக்கும், திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வந்து நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் யார் செஞ்சது? கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. மேக ஸ்தம்பத்திலேருந்து அவர் இடைப்படுகிற தேவன், அக்கினி ஸ்தம்பத்திலேருந்து அவர் இடைப்படுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர் முழுமையாக விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் வச்சுருக்காரு. அது வரைக்கும் அந்த பிரச்சனை நம்ம கழுத்தை பிடிக்காதபடிக்கு, நம்மளை போட்டு ஒன்றும் பண்ணாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நடுவில் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வந்து நம்ம பிரச்சனை நம்ம நெருங்காதபடிக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:25 வாசிங்க. 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமமானால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனானால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு, நல்லா கவனிக்க, உன்னோடு வழக்காடுகளோடு, உன்னோடு போராடுகளோடு, உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு நான் தனியாக போராடிட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அவர் சொல்றார், மகனே மகளே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்காக உன்னுடைய வழக்கில் நான் உன்னோடு கூட பிணையப்பட்டு உன் சத்துருக்களை நான் எதிர்த்து நிற்கிறேன். உன் வழக்காடுகிறவரோட நானும் வழக்காடி உனக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன். உன் பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன், உன்னை நான் காத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னொரு வார்த்தையை வாசிங்க. ஏசாயா 51:22 வாசிங்க.
51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனும் ஆனவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தத்தளிப்பின் பாத்திரங்களை எடுத்து போடுகிற தெய்வமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன்னுடைய வழக்கு தீர போகிறது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் வாசலை திறக்க போகிறார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு உன்னுடைய போராட்டத்தோடு அவர் போராட போகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற காலத்தில் அவரும் நம்மோடு கூட நெருக்கப்படுகிற தேவன். மரியாள் கண்ணீர் விட்டு அழுத போது, மார்த்தாள் கண்ணீர் விட்டு அழுத போது அவரும் அவங்களோடு கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட உனக்கு எதிரான சத்துருக்கு அவர் என்ன பண்றாரு? கொடியேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஒரு வழியா வருவான், ஆனா எத்தனை வழியா ஓடுவான்? 7 வழியா ஓடுவான். அப்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. என்னோட குடும்பத்துக்காக நேற்று தினத்தில் கூட கதறி அழுது ஆண்டோட சமூகத்தில் இதே இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு எங்கள் குடும்பத்துக்கு. அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 33, 34 2 வசனத்தை வாசிங்க. எரேமியா 50, 33, 34. பக்கம் 946 பழைய ஏற்பாடு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். நல்ல கவனி. இங்கே ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைங்க துக்கமா இருப்பது அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகள் வேதனையாக இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. அழாதே என்று சொன்னவர் அதோட மட்டும் நிப்பாட்டலை. என்ன பண்ணாரு? மரித்தவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் வெறும் வாயில வடை சுடுற தெய்வம் அல்ல. அவர் அழாதேன்னு சொல்லிட்டாருனால அடுத்து என்னதான் நமக்கு உண்டு? விடுதலை தான், ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய பலத்த கரம் நமக்காக நீட்டப்படுவதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அதை தான் இந்த வசனம் சொல்லுது. நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் கண்மலையின் மேலே நிற்பேன். நீ போய் நின்னா கண்மலை தண்ணீர் கொடுக்காது, நான் வந்து நின்னாதான் கண்மலை தண்ணீர் கொடுக்கும். அதனால தான் மோசேட்ட சொல்லும்போது சொன்னார், மோசே நீ கண்மலை இடத்துல போய் பேசு, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் கண்மலையின் மேலே போய் நிற்பேன் அப்படின்றாரு. நீ கண்மலையிட்ட போய் பேசும்போது, ஏசப்பா வந்து நிற்கும் போது, அந்த கண்மலையை பார்த்து நீ பேசும்போது கண்மலையிலிருந்த தண்ணீர் உனக்கு புறப்பட்டு வரும் என்று சொன்னார். அல்லேலூயா. சில இடங்களில் தேவன் வந்தாதாங்க, சில காரியங்களில் ஏசப்பா தலையிட்டாதாங்க. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே கேளும், தாமதியாமல் இதை செய்யும் என்று சொன்ன தானியேலுடைய ஜெபம். அவர் எதை கேட்க சொன்னார்? எனக்கு வந்த நிந்தையை கேளுங்கப்பா, என்னை மட்டும் நிந்திக்கல, உங்களையும் சேர்த்து நிந்திக்கிறாங்களே, என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறார். என் கூட இருக்க நண்பன், என்னோடு கூட தேவனை ஆராதிக்கிறவன், என் கூட இருக்க சக விசுவாசி, என்னுடைய ஊழியக்காரன் முதற்கொண்டு என்னை நிந்திச்சு பேசுகிறாங்களே, இதை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை கேட்க சொல்கிறார். அதோடு கூட என் ஜெபத்தை கேளுங்க, விண்ணப்பத்தை கேளுங்க, என்னுடைய சத்தத்தை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். என் ஜெபம் மடியில் வரக்கூடாது, என் ஜெபத்தை நீங்கள் கேட்காமல் இருந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு கூட என்னோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை கேளுங்கப்பான்னு சொல்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய ஜெபம் மாறணும், நம்முடைய ஜெபம் சூழ்நிலைகள் மாறணும். எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் ஜெபிச்சு தான் தானியேல் விடுதலை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இப்படி தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. தாவீது கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் வாங்க அப்படின்னு கேட்குறார். சங்கீதம் 34 நீங்கள் வாசிக்கலாம் அதை. அப்போ நல்லா கவனிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவன் கற்றுக் கொடுக்கிறார், பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக? நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஒரு நிமிஷம். இன்றைக்கி என் ஜெபம் எப்படி இருக்குது? என் ஜெபம் எப்படி இருக்குது? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம கவனிக்க தவறிக்கொண்டே இருக்கிறோம்.
ஏதோ ஜெபித்தோம், ஏதோ கொஞ்சம் அழுதோம், ஏதோ கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நம்முடைய அங்கலாய்ப்பை கொட்டிட்டோம் நம்ம நினைக்கிறோம். அது அல்லங்க. ஜெபனா இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த ஜெபத்துக்கு கிடைக்கிற பலனும் ஒரு சாதாரண ஜெபத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தையும் ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். தானியேல் இப்படி ஜெபித்த போது வசனம் சொல்லுகிறது, உடனே பரத்திலிருந்து அவனுக்கு பதில் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்துக்கும் பதில் வேண்டுமா? உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா? உங்கள் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணுமா? இன்றைக்கு தானியேலுடைய ஜெபத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏறெடுக்க உங்களை ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவரே, எனக்கு இப்போ இருக்க பிரச்சனை எனக்கு இப்போவே சொல்யூஷன் வேணுமாப்பா. எனக்கு இப்போ பசியாக இருக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு கொடுங்க. எனக்கு இப்போ தாகமாக இருக்குது, இப்போவே எனக்கு தண்ணீர் கொடுங்க. என் பிரச்சனை பெருசாக இருக்குது, என்னால் தாங்க முடியல, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களை யார் நிந்திச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுங்க. எந்த சத்ரு நிந்திருத்தாலும், அது சனகரிப்பாக இருக்கட்டும், கோலியாத்தாக இருக்கட்டும், என் சவுலா கூட இருக்கட்டும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கொண்டு போங்க. உன் நிந்தையை கர்த்தரிடத்தில் கொண்டு போங்க. அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். என் மகளே, உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். என் மகனே, உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுவோமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை நிந்திச்சிருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க உங்களை நிந்திச்சிருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை நிந்திச்சிருக்கலாம், உங்கள் அண்ணன் உங்களை நிந்திச்சிருக்கலாம், உங்கள் தம்பி நிந்திச்சிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கூட உங்களை நிந்திச்சிருக்கலாம், நண்பர்கள் நிந்திச்சிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல சில பேர் உங்களை நிந்திச்சிருக்கலாம். யோசித்து பாருங்க, உங்கள் நிந்தையை நீங்கள் ஏன் சுமக்கிறீங்க? கர்த்தருடைய பாதத்தில் வைங்க. அதை தான் கர்த்தர் அழைக்கிறா. இப்படியெல்லாம் ஒரு ஜெபம் இருக்குங்க, நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் ஏன் நிந்தையை சுமக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, உடனடியாக இதுக்கு பதிலை தாங்கப்பான்னு சொல்லி உரிமையோடு கேளுங்க. ஏன்னா அவர் நமக்கு அப்பாவாக இருக்கார், அவர் நமக்கு பிதாவாக இருக்கார். வேதம் சொல்லுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மீட்டு இருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மளை சுதந்திரமாக்கி கொண்டார், நம்மை மனவாட்டியாக்கி கொண்டார், அவருடைய சரீரத்தின் அவயமாக்கி கொண்டார். நீங்க வேதனைப்படுவது, சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் பாடுபடும். ஏன்னா அந்த சரீரத்துக்கு தலை கிறிஸ்துவே. அந்த தலையாகிய கிறிஸ்து சரீரத்தில் ஒரு கை பலவீனமாக இருக்கும்போது சும்மா இருப்பாரா? ஒரு கால் அடிபடும் போது சும்மா இருப்பாரா? யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நம்ம நினைவு கூர்ந்தா, நம்ம தேவனை பற்றி நம்ம நினைவு கூர்ந்தா, நம்ம தேவனுடைய வல்லமை குறித்து நினைவு கூர்ந்தா, நம்ம ஏங்க கலங்க போகிறோம்? யோசித்து பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் அமாந்திர வெளிகளை வயல்வெளியாக மாற்றுகிறவர், நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் உருவாக்கி கொடுக்கிற தேவன். அவர் வனாந்தரத்தை ஏதேனே போல மாற்றுகிறவர். நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை வழக்கு எதுவாக இருந்தால் அதை இன்றைக்கு கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் நிந்தைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் அவமானங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் பரியாசங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதற்கு நல்ல சொல்யூஷனை வச்சிருக்கார், நல்ல வழிகளை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் அவருடைய அக்கினி ஸ்தம்பம் உங்களுக்காக உதவி செய்யும். சில நேரங்களில் அவருடைய மேக ஸ்தம்பம் உங்களுக்காக உதவி செய்யும். சில நேரங்களில் கர்த்தருடைய தூதர்கள் வந்து உதவி செய்வாங்க. சில நேரங்களில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உங்களுக்கும் பிரச்சனைக்கு நடுவாக வந்து நிற்பாங்க. கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்களை போல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள், சில சகோதரிகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவாக வந்து நின்று உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு நடுவாக அவர்கள் தடுப்பு சுவராக நிற்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசுவை நோக்கி பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், நிச்சயமாய் வரும். ஒரு நிமிஷம் அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் நம்ம மத்தியில் இருக்க நம்முடைய அன்பு சகோதரி மார்கரெட் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன். ஜீசஸ்,
நம்ம ஜெபத்தில் அவங்க வழி நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆமென். அன்பின் பிதாவே, இயேசு ராஜாவே, அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவையை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. கண்மலையாகி கிறிஸ்து இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. எவ்வளோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஏசப்பா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி ஏசப்பா. எல்லா பகுதியிலும் நீர் நிலை நிறுத்தினீர், அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் ஐயா, அதை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, உமக்கு விரோதமாக வருகிறதான நிந்தைகளை நீர் கேளும் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. அப்பா, எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதை எங்களுடைய உள்ளத்திலே வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தானியேலை போல ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தாவீதை போல ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் மடியிலே திரும்பி விடாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அப்பா, உமக்கு விரோதமாக வருகிற நிந்தைகளை உம்மிடத்துல கொண்டு வருகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு விரோதமாக வருகிற நிந்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களோடு கூட இருக்கிறவர்கள் நிந்திக்கிற நிந்தையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் இடையிலே நீர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் நின்று நியாயம் தீர்க்க நீர் வழக்காட எங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, அந்நிய பாஷையினால் நிரப்புங்க ஏசப்பா. உன்னதத்தின் பலனால் நிரப்புங்க ஏசப்பா. எப்பொழுதும் அப்பா இப்படியாக நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமே போதுமானது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அதன்படியே ஜெபித்து எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்கு என்று நீர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய விசுவாசம் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா. எங்களுடைய அவிசுவாசம் எல்லாம் நீங்கி நாங்கள் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உமக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. தாசனை மறைத்து நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி, கோடான கோடி நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தையிலே நாங்கள் நினை நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க அப்பா. கேட்டதை கேட்ட வண்ணமாய் விட்டு விடாதபடிக்கு அதை இருதயம் என்னும் பலகையில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அப்படியாக நாங்கள் நடக்க வருகிறதான நாட்களில் நாங்கள் சாட்சியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆபிரகாம் சொன்னது போல கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பார்த்து கொள்வீர் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி எல்லாரும் கொடுப்போமா? எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க. ஆமென். அவரை நம்புவோமா? ஆமென். நன்றி ராஜா. ஆமென் ராஜா. மகிமை இறங்கட்டும். ஒரு விஷயம் மகிமை இறங்கட்டும். ஒரு விஷயம் வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா பலவீனங்கள் சுட்டரிக்கப்படட்டும். எல்லா சத்துருடைய போராட்டங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அக்கினி ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊற்றுங்க. அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றி விரும்புகிறேன் சொன்னீரே. பரிசுத்த அக்கினியால் நிரப்புங்க. சபையை நிரப்புங்க. சபையை சுத்திகரிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உன்னத பலன் இறங்கட்டும். உன்னத பலன் இறங்கட்டும். கர்த்தாவே தாமதியாமல் பதில்
மாறு. ஆமென் ஆமென். ஒரு உயிர்த்தெழுந்த அபிஷேகம், ஒரு உன்னத அபிஷேகம், உன்னதமான பலன் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பேர் பேராக நிரப்புங்க. ஓ ஜீசஸ். ஆமென். அக்கினி இறங்கட்டும் அப்பா. பரிசுத்தம் இறங்கட்டும். ஒரு வல்லமை இறங்கட்டும். வரங்கள் எல்லார் மேல பொழியப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு புது எண்ணெய் அபிஷேகம், ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால. அந்த ரவா ஷபக்கர தரிமி, அந்த ரபக்கர தரிமியா. ஆமென் ஆமென் ஆமென். மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், மகத்துவமானவர். உனக்காக 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 யுத்தம் செய்கிறார், உனக்காக வழக்காடுகிறார், உனக்காக பரிந்து பேசுகிறார். நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். யாக்கரமா ஷபக்கரதரிமி அந்தரபா. ஓ ஹalleluya. ஆமென் ஆமென். மகிமை மகிமை மகிமை. ஆமென் ஆமென் ஆமென். உன் சத்துருக்களோட வழக்காடுகிற தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இப்பொழுது 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 உடைய யுத்தம் மாறுகிறது, உடைய குறைவு மாறுகிறது. நிறைவானவர் வருகிறார், நிறைவானவர் வருகிறார், நிறைவான அபிஷேகம் வருகிறது. உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் விடுதலை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. விடுதலையோட தான் போகணும், விடுதலையோட தான் போகணும், ஒரு விடுதலையோட தான் போகணும், ஒரு மகிமையோட தான் போகணும். நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். ஆமென் ஆமென். ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you, thank you, thank you Lord, thank you Jesus. உண்டனக்கு காத்திடுவார். நன்றி ராஜா. Thank you. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆமென் ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.